நான் கூட இந்த கடம்பா, எறா, நெத்திலி எல்லாம் சுட சுட தவால போட்டு வறுக்கிறத பார்த்து டேஸ்ட் ஆஹா! ஓஹோ! இருக்கும்னு நெனச்சு ஏமாந்து போயிட்டேன். ரீசென்ட்டா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட பெசன்ட் நகர் பீச்சுக்கு போனப்போ இந்த பூஜா மீன் வறுவல் தான் பார்த்துருந்தோம். நெறைய வெரைட்டீஸ்ல மீன்லாம் மஞ்சள் தடவி போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பாம்ஃப்ரெட்டு, சொறா, எறா அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மீன் வெரைட்டீஸ் இருந்துச்சு. பார்க்கவுமே நல்லா சுத்தமா வச்சிருந்தாங்க. ப்ளஸ் லைட்லாம் போட்டு அழகா வச்சிருந்தாங்க. சுட சுடவும் வறுத்துட்டு இருந்தாங்க. சரி எல்லாத்தையும் பார்த்தோனே நமக்கும் சாப்பிடலான்னு ஆசை வந்துருச்சு. சரின்னு ஒரு ஃபிஷ் கட்லெட் அதுக்கப்புறம் எறா ஒரு பிளேட் சொல்லியிருந்தேன். சொன்னதும் பார்த்தீங்கன்னா, எறாவ எடுத்து தவால போட்டு நல்லா வறுத்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கடம்பா ஃப்ரை வறுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க சொன்ன ஃபிஷ் கட்லெட்டும் பண்ணி வறுத்துட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி இந்த பெசன்ட் நகர் ஏரியா வந்தப்ப வேற ஒரு கடையில ஃபிஷ் கட்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது பயங்கரமா இருந்துச்சு. முள்ளுலாம் இல்லாம செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. சரி அதே மாரி இதுவும் இருக்கும்னு நெனச்சு இங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். கடைசில பார்த்தா வந்தவுனே ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுச்சு. ரூ. 100க்கு பார்த்தீங்கன்னா 3 பீஸ் கட்லெட் குடுத்துட்டு இருந்தாங்க. ஒரே மாவா இருந்து நெறைய முள்ளா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த கவுச்சி ஸ்மெல் அடிச்சதுனால சாப்பிடவே முடியல. இத பார்த்தோனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி இதுக்கப்புறம் எறாவது சொல்லியிருந்தோமே, அதுவாவது நல்லாயிருக்கும்னு பார்த்தா, அது ரொம்பவே வறுத்துட்டு இருக்காங்க போல. ஒரே ரப்பர் மாரி இருந்துச்சு. இடம் நல்லா தான் இருந்துச்சு. மேபி அன்னைக்கு ஏதாவது சரியா இல்லையா, நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியல. மத்தபடி எப்பவுமே நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க. மறக்காம அப்படியே நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாரி சென்னையில வேற எந்த ஸ்ட்ரீட் ஃபுட் போயிட்டு ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மறக்காம.